ஏய் மலர், ஏய் ஏய் ஏய், என்ன மலர், இந்த மாமன் சுரேஷ சுத்தமாக மறந்துட்டியே. என் அம்மா அதான் உன் அத்தை எவ்வளவோ சொன்னாங்க, கேட்டியா? உன் மாமன் சுரேஷுக்கும் உனக்கும் கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை ஒரு துரும்பு கூட எடுக்க விட மாட்டேன். கடைசியில் அந்த சொத்தையை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயில் கோலம் ஆஸ்பத்திரின்னு சுத்திட்டு இருக்க. சுரேஷ் வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என் மாமா மாதிரி நீ கல்யாணம் தான் என்ன பண்ணிக்கல, ஃபர்ஸ்ட் நைட் அது என் கூட வச்சுக்கலாமில்ல. ஏய் ஏய் பாரு ஆம்பளே, ஏய் வாடா இல்ல. சுரேஷ் வேண்டாம், அவரை விட்டுடு. விடுன்னு சொல்றல, விடு அவரை. ஏய் விட்டுடு. டேய் சுரேஷ், அவரை விடு. இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ். அவரை விடு. ஏய் 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 சுரேஷ், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவரை விட்டுன்னு சொல்றல, விடுறியா இல்லையாடா? ஏய் 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 சிவா, அவனை விட்டுடு, எதுவும் பண்ணிடாத. கல்ல கீழே போடு சிவா. கீழே போடு. சொல்றது கேளு. என்னையா சொத்த பையன் சொல்ற நீ? ஏதோ நீ என் மனைவிக்கு அத்தை பையங்கிறதுலாம் சும்மா விடுறனா? இல்லை நீ இங்கே செத்த பையனா இருப்ப. யார்கிட்ட என்ன பேச நீ? நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அப்பா எங்க அம்மாவை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி ரவி அண்ணா சமர்த்தனையை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ம லைஃப்லயே நடந்துடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னப்பா அதுக்குள்ள சரக்கு தந்துருச்சு? தீந்துடுச்சா? நான் கிளம்புறேண்ணா. வேற என்னப்பா, எவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போலாமா? இல்லைண்ணா, டைம் ஆகுது, வீட்டில் அம்மா தேடுவாங்க. நீ யாரு எவரோ எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. உன்னை சாப்பிடாம அனுப்புறது தப்பு. அன்னி மீன் குழம்பு வச்சிருக்கா, சாப்பிடாம விட்டுருவேனா? என்னை விடுங்கண்ணா, நான் கிளம்புறேண்ணா. ஏய் வாப்பா, பரவாயில்ல வாப்பா. வரலண்ணா. டேய் வாடா. சரி வரேன். சாப்பிடாம விட மாட்டேன், வாப்பா. பார்த்து என்ன நீ பார்க்குற? தம்பி எனக்கு வேண்டியவன், 2 பேத்துக்கு சாப்பாடு எடுத்து வை. ஏயா இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், நீ சொன்னேன்னு ஆசை ஆசையாக மீன் குழம்பு செஞ்சு வச்சா இப்படி குடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கிய, நல்லாவா இருக்கு? தம்பி, குழம்புல பெட்டர் மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு வைக்கிறதுல பெட்டர் என் பொண்டாட்டி தான். நீ நல்லா சாப்பிடு.
ஐயோ டேய் விடுடா ஏய் டேய் விடுடா விடுடா என்ன விடு விடு ஏய் டேய் ஏய், என்ன அவளை பண்றீங்க விடுடா. டேய் விடுடா விடுடா என்ன விடு விடுடா விடுடா. டேய், விடுடா என்ன விடு ஆ ஏய் ஏய் பல்பாவி போல அட பாவி இப்படி பண்ணிட்டியாடா ஏய் உன்னை இப்போ என்ன பண்ண போகிறோம் பாடுறா ஏய் 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 எங்கடா போன அமர்த்தினே நானே உன்னை அநியாயமாக கொல்லிட்டேனே ஐயோ படிச்சு படிச்சு சொன்னியே நான் கேட்டேனா என் புள்ள குடிச்ச தலையில வர மாட்டானே இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டானே நான் எல்லாம் பண்ணுவேன் ஓசி குடிக்க ஆசைப்பட்டு ஒன்னையே இழந்துட்டேன் நான் எல்லாம் பண்ணுவேன் ஏய் சிவா சொல்டா. எல்லாம் மன்னிச்சிடுறேன் குடி போதையில் நானே என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன்டா டேய் என்னடா சொல்ற? இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா ஐயோ தயவு செய்து இனிமேல் நீ குடிக்காதடா என்கிட்ட மறைக்காதடா நீ குடிக்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஒரு குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரனை கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஆ? என்ன நான் குடிச்சிட்டு தெருல உருளுவேன் நீ குடிச்சிட்டு ஸ்டெடியா இருப்ப அவ்வளவுதான் வித்தியாசம் நீ எங்க சரக்கு வாங்குற எப்படி குடிக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா வேணாண்டா வேணாண்டா தயவு செய்து குடிக்கிறத விட்டுடா ப்ளீஸ் உனக்கும் மலருக்கு இதனாலதான் பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும் மலரோட சந்தோஷமா குடும்பம் நடத்து வழிய பாடுறா நான் தான் குடியால என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன் நீயும் மலரை கொண்டுடாதடா வேணாண்டா என் சமர்த்திரி இல்லாத உலகத்துல என்னால தனியா வாழ முடியாது டேய் சொன்னா கேளுடா, அப்படிலாம் பண்ணாதடா. தயவு செய்து வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கடா ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பல பேர் பல விதமா பேசுவாங்க நான் குடிக்கிறதால எனக்கு என் பொண்டாட்டிக்கும் வாய் தகராறு வந்து அவளை அடிச்சு கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிட்டு தான் ஊர் நம்பட்டும் நீ வரத்துக்குள்ள நான் என் சமர்த்தனிக்கிட்ட போய் சேர்ந்திருப்பேன் உயிரோட இருக்கும்போது என் சமர்த்தனிக்கு இருந்த நல்ல பேரு அவ செத்த பிறகு கெட்டு டேய். போக கூடாது தயவு செய்து இந்த விஷயம் டேய், சொன்னா கேளுடா. பாத்துக்கோடா அவசரப்படாதடா, நான் வந்துடுறேன். சொன்னா கேளு. ஏய் ரவி வேணாண்டா. டேய் டேய் ரவி ரவி டேய் ரவி டேய் 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 ரவி எங்கடா இருக்க? டேய் ரவி டேய் ரவி ரவி என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன இப்பயாவது என் மேல் நம்பிக்கை வந்துச்சா? ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாரும் ஆடை இல்லாத பாலை தான் விரும்புவாங்க. நீ என்ன பாலை ஆடையா போட்டு மூடி எடுத்துக்கிட்டு வந்திருக்க? ஏய் என்னது இதெல்லாம்? பட்டதெல்லாம் போதாதா? மறுபடியும் முதல்ல இருந்தா? நீ என்ன லூசா? எடிதெல்லாம்
போய் நான் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு வா. அந்த இங்கிலீஷ் மாத்திரை மருந்தெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த இங்கிலீஷ்காரனோட மது தான் உனக்கு மருந்து. ஓகேவா? இப்போ இத 3 நாளைக்கு ஒரு தடவை குடிக்கணும். அடுத்து வாரம் ஒரு தடவை, அதுக்கடுத்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை குடிக்கணும்னு டிவியில் சைக்காலஜி டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னது சைக்காலஜி டாக்டர் சொன்னாரு? ஒன்றும் புரியலையே. குடி போதைக்கு அடிமையானவங்க திடீர்னு குடியை நிறுத்தினா உயிருக்கே ஆபத்து வருமா. இதை பார், இனிமே இதை குடிச்சிட்டு 100 வருஷம் குடிகாரனா உன் கூட வாழ்கிறத விட ஒரே ஒரு நாள் குடிக்காம நல்லவனா வாழ்கிறதையே பெருமையாக நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. தீர்காயுஷா நம்ம வாழலாம். கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்.